ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கு உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், பெரியவர். ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். இன்றைக்கும் நம்மளை நடத்துவதே தேவனுடைய வார்த்தை தான். அவர் நம்மளோடு கூட இருக்கிறதுனால தான் நம்ம இன்றைக்கும் ஜீவனோடு அவரை பற்றி பேசி கொண்டு இருக்கிறோம், ஆண்டவரை உயர்த்தி கொண்டு இருக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். ஸோ இந்த நாளிலும் தேவனை பற்றி அதிகமாக நினைப்பதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் ஒரு சிறந்த நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ரோமர் 4 அதிகாரம் 20-21 வசனங்களில் இப்படி படிக்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இந்த வசனங்கள் ஆபிரகாமை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வல்லவனானான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் வளர்ந்தான் என்று அர்த்தம். ஏப்ரஹாம் grew in faith. Abraham grew in confidence. Abraham grew in hope. விசுவாசத்தில் வளர்ந்தான், நம்பிக்கையில் வளர்ந்தான், தைரியத்தில் வளர்ந்தான், தேவன் மேல உள்ள பற்றுதலில் அவன் வளர்ந்தான். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருப்போம். அதுதான் மனிதனுடைய இயல்பு. ஆனால் வளர்கிறது எந்த விதத்தில் வளர்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த வசனத்தில் படிக்கும் பொழுது சந்தேகம், அவிசுவாசம் அப்படின்னு 2 வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த அவிசுவாசமும் சந்தேகமும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்தது. அது இருந்தாலும் அதன் நடுவில் அவன் விசுவாசத்தில் வளர்ந்தான், விசுவாசத்தில் வல்லவனானான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான். நம்ம எதில் வல்லவர்களாக மாறுகிறோம், எதில் வளர்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். growth can be in either ways. விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா சந்தேகங்கள் வரும், அவிசுவாசங்கள் வரும், எல்லாமே இருக்கும். திட நம்பிக்கை எல்லாமே நம்ம பார்ப்போம். ஆனால் எதில் வளர்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம அதிகமாக சந்தேகத்தின் மேலேயும் அவிசுவாசத்தின் மேலேயும் நம்முடைய கவனத்தை செலுத்திட்டு இருக்கும் பொழுது விசுவாசத்துல நம்மளால வளர முடியாது. ஆனால் என்னதான் சூழ்நிலை எதிர்மறையாக இருந்தாலும், நம்பிக்கையே இல்லை அப்படின்ற நிலை இருந்தாலுமே, அதன் நடுவுலையும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது, வாக்குத்தத்தத்தை, வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது, அதை பிடித்து கொள்ளும் பொழுது, அதுதான் நம்முடைய நம்பிக்கை என்று எண்ணும் பொழுது நாம் விசுவாசத்தில் வளர்கிறோம், வல்லவர்களாக மாறுகிறோம். முழு நிச்சயமாய் நம்பி அப்படின்னு ஒரு வார்த்தைங்க சொல்லப்பட்டிருக்கு. He believed with full confidence. அவனுடைய கான்ஃபிடன்ஸ், அவனுடைய நம்பிக்கை எதன் மேல இருந்துச்சுன்னா தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தின் மேல இருந்துச்சு. ஏனென்றால் அது தேவன் சொன்ன வார்த்தை, அவருடைய வசனம், அவருடைய வாக்குத்தத்தம். அது ஆபிரகாமுடைய வார்த்தை கிடையாது. ஒருவேளை ஆபிரகாம் சொன்ன பாசிட்டிவான விஷயங்களா இருந்திருந்தா அதன் மேல நம்பிக்கை வைக்கிறது கஷ்டமா இருந்திருக்கும், சந்தேகம் வந்திருக்கும், அவிசுவாசம் வந்திருக்கும். ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய வார்த்தையை கவனிக்கவில்லை, தன்னுடைய சரீரத்தை கவனிக்கல, தன்னுடைய பலத்தின் மேல நம்பிக்கை வைக்கல. எதிர்மறையான எல்லா சூழ்நிலையின் நடுவிலையும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல அவன் நம்பிக்கை வச்சான், முழு நிச்சயமாய் நம்பினான். அதனால என்ன ஆச்சுன்னா அவன் சந்தேகத்தில் வளராமல், அவிசுவாசத்தில் வளராமல், விசுவாசத்தில் வல்லவனானான், விசுவாசத்தில் வளர்ந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதுதான் சொல்கிறார். 100% நம்முடைய வாழ்க்கையில சந்தேகம் வரும், அவிசுவாசம் வரும், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள் வரும். இதன் நடுவில் தான் நம்ம பிரயாணம் செஞ்சுட்டு இருப்போம். இதன் நடுவில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டே இருப்போம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய கவனம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய யோசனைகள் எல்லாவற்றையும் எது மேல வைக்கணும்னா வாக்கு தத்தங்கள் மேல வைக்கணும். ஏனென்றால் வாக்கு தத்தம் அப்படின்னு சொன்னாலே ஆண்டவர்னு அர்த்தம். வாக்கு தத்தம் அப்படின்னு சொன்னானே தேவனுடைய வார்த்தைன்னு அர்த்தம், கடவுளுடைய வார்த்தைன்னு அர்த்தம். அப்போ வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது அதன் மேல முழு நிச்சயமாய் நம்பிக்கை வைத்து ஆண்டவர் தான் இதை நிறைவேற்றுவார், அவர்களால தான் இது முடியுன்ற அந்த நம்பிக்கை, நிச்சயத்தை உங்களுக்குள்ள நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது ஒவ்வொரு நாளும் நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். அதை உங்களால் மெஷரே பண்ண முடியாது, உங்களால் அளவிடவே முடியாது உங்களுடைய வளர்ச்சி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஆனால் தேவனுடைய நேரம் வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறத உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளும் பொழுது விசுவாசத்தில் வளர்கிறீர்கள். ஆகவே இன்றைக்கு ஒரு கேள்வியோடு இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். நீங்கள் எவ்விதம் வளர்கிறீர்கள்?